வாட்டை ஈட்டினடே. இன்னைக்கு ஒன் டே சம்பவம் என்னன்னு பார்த்தலாமா? காலையில ஷட்டில் ஆடிட்டு வீட்டுக்கு வரும்போது ராகி மாவுல தேங்காய் நாட்டு சக்கரெல்லாம் போட்டு புட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்பவும் நைட் டிஃபனுக்கு தான் புட்டு செய்வாங்க, இன்னைக்கு என்ன காலையில செய்யறாங்க. அவ்வளவுதான் போலான்னு நினைச்சா சாப்பாடு, கீரை பொரியல், கீரை போண்டா, வல்லார சட்னி எல்லாம் செஞ்சிருந்தாங்க. சாக்கா வேண்டாம், போண்டா நைட்டு சுட்டது. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? வேர்ல்டு வைட் எங்க வீட்டுல மட்டும் தான் நைட்டு சுட்ட போண்டா காலைல நான் சாப்பிடறேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு இவனுக்கு 2 பேர்த்தையும் போய் ஸ்கூல்ல ஏத்தி விட்டு வந்துட்டு ராகி புட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு அப்படியே ஆபீஸுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் அப்பா மதியத்துக்கு ஏதோ பார்சல் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா சிக்கன் சில்லி. இருந்த பசிக்கு அது பத்தவே இல்ல. வீட்டுல இருந்து கச்சாயமும் புட்டும் கொடுத்துருந்தாங்க. எங்க வீட்டுல கச்சாயம் சொல்லுவோம், சில பேர் இனி போண்டாம்பாங்க. நீங்க என்ன சொல்லுங்கன்னு தெரியல. மதிய சாப்பாடு பெருசா ஒன்றும் சரியில்லை. நைட்டு கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னு நினைச்சு வீட்டுக்கு போனா கோதுமை உப்புமா தான் செஞ்சு வச்சிருந்தாங்க. பிடிச்சாலும் இதுதான், பிடிக்கலனாலும் இன்னைக்கு இதுதான் அப்படின்ட்டு. சரி சாப்பிட்றேன், சைடிஷாவது ஏதாவது கொடுங்கன்னா வெறும் ஊறுகாய் மட்டும்தான் இருக்குன்ட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? வேற வழி இல்லாம எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்காக வச்சிருந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு படுத்துட்டு குழந்தை குடிக்கிற பாலை ஈடிங் பாட்டிலோட புடிங்கி குடிச்சிட்டாங்க.